அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா, பாராளுமன்றத்தில் திருமதி கனிமொழி அவர்கள் சில விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. குறிப்பாக கேந்திரிய வித்யாலயாவில் நடக்கக்கூடிய ஹிந்தி திணிப்பு அப்படின்னு ஒன்று பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் மொழி போராட்டத்தை பற்றி பேசியிருந்தாங்க, தியாகத்தை பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. திமுகவில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கணுமே, என்ன தகுதியில் இவங்க பேசுகிறாங்கன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அவங்களுக்கு சில விஷயங்களை இந்த திமுக காரங்களுக்கும் திமுக குடும்பத்தை ஆதரிக்கக்கூடிய சில ஆதரவாளர்களுக்கும் சில விஷயத்தை கிளியர் பண்ணணும். அதில் முக்கியமான விஷயம், தமிழர்களுடைய போராட்டம், தமிழ் மொழி போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்த ஏதாச்சும் ஒரு போராட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மொழி போராட்டத்தை பார்த்துருக்கீங்களா? அது தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக திருமதி கனிமொழி அவர்கள் எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி பேசிட்டாங்க. சரி, நாங்களும் அதே கேள்வியை திருப்பி கேட்குறோம். தமிழர்களுடைய போராட்டத்தில் ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்களை கொல்லும்போது உங்கள் அப்பா உட்காந்து காப்பி தரங்க குடிச்சிட்டு இருந்தாரு. எத்தனை சீட்டு தருவீங்க, அதை பற்றி ஒரு கவலையே இல்லாமல் அப்புறம் எல்லாத்தையும் மறக்கடிக்கிறதுக்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். அது எப்படி? தலைமாட்டில் ஒருத்தங்க, கால் மாட்டில் ஒருத்தங்க, ஏர் கூலரு, பெட்டு, இதுக்கு பேர் ஒரு உண்ணாவிரத போராட்டம். அங்கே அந்த கொலையெல்லாம் நிற்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொகுசாக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை இருந்தாரே உங்கள் அப்பா. ஐயோ, அதெல்லாம் நாங்கள்லாம் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். நீங்கள் தமிழ் மொழி போராட்டம், தமிழர்கள் போராட்டத்தெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி திமுகவுடைய வரலாறு, நம்ம அப்பா என்ன பண்ணாரு, நம்ம அப்பா தமிழ் மொழி போராட்டத்திலலாம் அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம், அங்கே 1.5 லட்சம் பேரை கொன்று குவிக்கும் போது நம்ம அப்பா என்ன பண்ணாரு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் திருமதி கனிமொழி அவர்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீரவசனம்லாம், அதாவது திமுகவுக்கு சம்பந்தமே இல்லாத வீரவசனத்தெல்லாம் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேச மாட்டீங்க. அதுலேயும் முக்கியமாக திருமதி கனிமொழி அவர்கள் தியாகத்தை பற்றி பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. தியாகம்னா அப்படின்னு என்னென்னு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாட்டிலேருந்து சுதந்திர போராட்டத்திற்கு நிறைய தியாகிகள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. உண்மை, அதை நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோம், அதில் மறுப்பே கிடையாது. நிறைய தியாகிகள் இங்கேருந்து இருக்கிறாங்க. உங்கள் மாநிலத்திலலாம் இருக்கிறாங்களா? அதனால் உங்களுக்கு தியாகத்தை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு திருமதி கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்களே. தமிழ்நாடை தாண்டி இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் தெரியலை அப்படின்னா சிலருடைய பேரை நானே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, வீர சாவர்கரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பகத்சிங்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, வீர சிவாஜியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் மேலே நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்களே, ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த இந்தி கூட்டணி, அதாவது அவங்க குடும்பத்துக்கே வச்சிருக்கிற பேர் காந்திங்கிற பேர். அந்த காந்தி எந்த ஊரில் பிறந்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குஜராத்தில் தான் அவரும் பிறந்தார். அதனால தியாகிகள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்ற மாநிலத்தை பற்றி கேட்காதீங்க. நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய தியாகிகளை பற்றின விஷயத்த கல்வியில் முதல்ல கொண்டு வர பாருங்க. அதை விட்டுட்டு உங்கள் அப்பாவோட வரலாறு, பெரியாரோட வரலாறு, இதெல்லாம் நீங்கள் கல்வியில் திணிக்க பார்க்குறீங்களே. என்னைக்காவது நம்மளுடைய தியாகிகளுடைய எல்லாருடைய வரலாறையும் தமிழ் பாட புத்தகத்தில் கொண்டு வரணும்னு எண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கல்விக் கொள்கையை நீங்கள் கொண்டு வந்தீங்களா? இதெல்லாம் கொண்டு வந்துட்டு நீங்கள் தியாகம், உழைப்பு, நியாயத்தை பற்றிலாம் பேசலாம், சரிங்களா? அதுலேயும் முக்கியமாக தியாகத்தை பற்றி பிஜேபி காரங்கள்ட்டையும் ஆர்எஸ்எஸ் காரங்கள்ட்டையும் திமுக காரங்கெல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா தியாகத்தை பற்றி பேசவே கூடாத, அர்த்தமே தெரியாத ஆட்கள் திமுக காரங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை பற்றி பேசியிருந்தீங்க. கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் தான் நானும் படித்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போய் மனு கொடுத்து கோரிக்கை வச்சு தமிழ் படிக்க எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஒரு தமிழ் டீச்சர் கிடைச்சா தமிழ் கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொல்கிறீங்களே. கேந்திரிய வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பேரையே உங்களால் பாராளுமன்றத்தில் ஒழுங்காக சொல்ல முடியலை. நீங்கள் அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எந்த அடிப்படையில் தைரியமாக இப்படி பேசுகிறீங்க? நானும் கேந்திரிய வித்யாலயாவில் தான் படித்தேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்கே கிடையவே கிடையாது. அங்கே தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க, ஹிந்தி சொல்லிக் கொடுப்பாங்க, ஃப்ரெஞ்சு படிக்கிறவங்க ஃப்ரெஞ்சு படிக்கலாம், ஸ்பானிஷ் படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் அங்கே படிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ் எல்லாம் படிக்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொழி ஹிந்தி, அதை படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளவு பேசுவீங்கல்ல, அதுக்கு காரணம்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்தி படிச்சுட்டாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி ஐயா சொல்லக்கூடிய எல்லா திட்டத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்து பிரதமருடைய கவனம் வந்து ஈர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுடைய பாட்சா நீங்க வந்து அங்க ஒன்று பேசுவாங்க, நீங்க இங்கே அதை திருச்ச சொல்லுவீங்க தெரியுமா, அதெல்லாம் இங்கே பலிக்காதுல்ல. அதனால எப்படி நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ்லாம் வந்து கோடி கோடியாக டொனேஷன் வாங்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் வாங்க முடியாத அளவுக்கு நீட் எக்ஸாம் வந்துருச்சு, அதுக்கு நீட் பேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூப்பாடு போட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த ஹிந்தி திணிப்பும். ஹிந்தி படித்து பிரதமர் சொல்கிறதெல்லாம் டேரெக்டாக அந்த மக்களே கேட்டுக்கிட்டாங்கன்னா நீங்கள் போடுற இந்த ஆக்டிங் ட்ராமாலாம் மக்கள்கிட்ட பலிக்காதுங்கிறதுக்காக இப்போ ஹிந்தி திணிப்புன்னு ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து மற்ற மொழியை பற்றி பேசுகிறதுலாம் படிக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியாவை சார்ந்த ஒரு மொழியை படிக்கிறதுல உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. தமிழ் மொழி அங்கே கற்றுக் கொடுக்கப்படுது. விருப்பம் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக அந்த மொழியை படிக்கலாங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன். ஏன்னா அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் நடத்துறீங்களே தமிழ்நாட்டில் எத்தனையோ ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், அங்கெல்லாம் தமிழ் மொழியில் பேசினாலே அபராதம் விதிக்கிறீங்களாமே. அதெல்லாம் என்னங்க நியாயம்? நீங்கள் மட்டும் உங்கள் ஸ்கூலில் அபராதம் விதிச்சிருவீங்க தமிழில் பேசினா, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஹிந்தி திணிக்கக்கூடாது, ஹிந்தி சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த நியாயமே புரியலை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பிள்ளைங்களை நீங்கள் வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறீங்களே, வெளிநாட்டில் என்ன தமிழ் வழி கல்வியாக சொல்லி கொடுக்குறாங்க? சும்மா வாய் இருக்குதுன்னு கதையாக அளக்காதீங்க. கதை அளக்கிறது திமுக குடும்பத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் ஒரு நியாயமாக நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் கர்ஜனை குரலாக பேசுறது அப்படின்லாம் நீங்களே பில்டப் பண்ணிட்டு அங்கே போய் பேசுங்க. ஆனால் நியாயமாக பேசுங்க. திருமதி கனிமொழி அவர்களும் திமுக ஆதரவாளர்களும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி இது நம்ம கட்சிக்கு இந்த மாதிரி வார்த்தைகள், தியாகம், அதுக்கப்புறம் கல்வி கொள்கை, நமக்கு பாதி பேருக்கு அங்கே கல்வியே கிடையாது. அதனால நீங்கள் கல்வி கொள்கை, தமிழ் போராட்டம், தமிழர்கள் போராட்டம் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வரலாறை பற்றி தெளிவாக ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு 100 வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமதி கனிமொழி அவர்களுக்கும் திமுக காரங்களுக்கும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.